السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. آمنا بالله صدق الله مولانا العليم. ஆறு மலர்களிலும் அலைப்பாயும் கடல்களிலும் பூவும் குயில்களையும் குடல்களிலும் கேட்க செய்கின்ற ஏன வல்லமையான அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும். முல்லையாம் காட்டிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பார்க்கும் நம் கோமான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவகத்தாலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு என்ன, அதனுடைய மகிமை என்ன என்பதை பற்றி கேட்பதற்கு ஆசைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருவசனத்திலேயே மகிமை வாய்ந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கிறது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவதன் மூலமாக எவ்வாறு நமக்கு பலன் இருக்கிறது, எவ்வாறு நம்முடைய பிரயோஜனம் இருக்கிறது என்பதை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் பேசுவதற்கு அதிகமான வார்த்தைகள் இருக்கிறது. அதனுடைய சிறப்பு அவ்வாறு இருக்கிறது. அதனுடைய சிறப்பை பற்றி பல்வேறு ஹதீஸ்களிலே பல்வேறு கிரந்தங்களிலே நமக்கு காண கிடைக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அந்த சூறாவை பற்றி பேசுகின்ற பொழுது முந்தைய காலங்களிலே தௌராத் வேதத்திலேயோ ஜபூர் வேதத்திலேயோ இன்ஜீல் வேதத்திலேயோ கொடுக்கப்படாத இடம்பெறாத ஒரு சிறப்பு இந்த திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அதற்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார். அதனுடைய சிறப்பை பற்றி பேசுவது என்று சொன்னால், அதனுடைய மகிமையை பற்றி பேசுவது என்று சொன்னால், அதை நமக்கு பேசுவதற்கு பயமே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாவற்றிற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தேவைப்படுகிறது. நாம் தொழுகின்றோம், அது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, பரதான தொழுகையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றினுடைய தொழுகைகளையும் எல்லா தொழுகைகளையும் நாம் என்ன செய்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம். அது பரதான் இருக்கிறது. எந்த தொழுகை சொன்னாலும் அது நம்முடைய ஜனாசாவுடைய தொழுகையாக இருந்தாலும் அதற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் ஓதுகிறோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதன் மூலமாக நமக்கு நோய் நொடிகள் எல்லாம் அகற்றப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்லீஸ் ரஹ்மத்துல்லாஹி
இப்லீஸ் லஅனத்துல்லாஹி அலைஹி அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. எந்த நிலையில? சூரத்துல் ஃபாத்திஹா இறங்குகின்ற நேரத்திலே அவன் ஒப்பாரி வைத்து என்ன செஞ்சான்? தரத்திரிக்க ஓடினான். அந்த அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சிறப்பு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை ரோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கிறது. மிகப்பெரிய சத்தம். அந்த சத்தம் என்றைக்குமே கேட்கல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லோரும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள். அப்பொழுது முதல் வானம் திறந்து இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ முதல் வானம் என்ன செய்யுது? திறந்து இருக்கிறது. அதுல பிரத்யேகமா ஒரு மலக்கு வந்திருக்கிறார். அந்த மலக்கு என்ன செய்யறாரு? துஆ செய்கிறார். எதற்காக? இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை பற்றி அவர் சொல்வதற்கு வந்திருக்கிறார். அதனுடைய சிறப்பை பற்றி சொல்ல வந்திருக்கிறார். அதனுடைய மகிமை பற்றி சொல்ல வந்திருக்கிறார். ஆகவேதான் அந்த வானத்தினுடைய முதல் கதவு திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இவ்வளவு பெரிய சத்தம் கொண்டிருக்கிறது. எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நம்முடைய நோய் நொடிகளை அகற்றக்கூடிய, ஷிஃபா அளிக்கக்கூடிய, மரணத்தை தவிர்த்து அனைத்து நோய்களுக்கும் ஷிஃபா அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமை வாய்ந்த சூரா என்று சொன்னால் அது சூரத்துல் ஃபாத்திஹாவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு சஹாபி அவர்களுக்கு சிறுநீர் வலி, சிறுநீர்ல கட்டி மாறிடுச்சு. அது மிகப்பெரிய அவருக்கு வேதனையாகவும் இருந்தது. சிறுநீர் கழிப்பதற்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஓடோடி வந்தார். அந்த சாமி பெருமானார் வந்து சொன்னார், நபியே நாயகமே, எனக்கு சிறுநீர் வலித்துக் கொண்டே இருக்கிறது. சிறுநீர் கழிப்பதற்கு முடியல, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, வலிக்கிறது என்று சொன்ன போது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ குர்ஆனுடைய அஸ்திவாரத்தை நீ ஊதிக்கொள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாமி கேட்டார், நபியே நாயகமே, அதாவது அந்த குர்ஆனுடைய அஸ்திவாரம் என்றால் என்ன? அந்த ஆயத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி எந்த இடத்திலே வலி ஏற்படுகிறதோ அந்த இடத்திலே ஓதி ஊதுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலகட்டத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது. அபீ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு சம்பவம் நமக்கு ஒரு படிப்பினை உண்டாக்கியதாக இருக்கிறது. அபூ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே ஒரு பெண்மணிக்கு தேல் கிடைச்சிச்சு. தேல் கிடைச்ச மாநிலத்திலே அந்த பெண்மணி துடித்து விடுகிறார். தாங்க முடியவில்லை, கடுப்பு. உடனே அபூ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்தை, அந்த ஆயத்தை நினைவிலே வைத்துக் கொண்டு அந்த பெண்மணிக்கு அபூ ஸைத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தேர்கடி இடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதினார்கள். அதனுடைய விஷம் என்ன செஞ்சிச்சு? அதனுடைய வெளியே போயிடுச்சு. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை பற்றி அதிகமாக நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள். இரவு நேரங்களில் என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை
நம்ம ஓடிட்டு போன்றவற்றை நாம் என்ன செய்யறேன் தூங்குகின்ற நேரத்திலே நாம் ஓடிட்டு மனசுல அப்படியே நெஞ்சில என்ன செய்யறேன் ஊதிட்டு படுக்கணும். அதன் காரணமாக நமக்கு வரவேற்கக்கூடிய விசஜந்துகள் கடிக்கவர்களாக இருந்தாலும் அது நம்மளுடைய படுக்கையில உருக்கி நல்லா குளிப்பதற்கு ஆரோக்கியத்தை தந்து எல்லாம் சுகபூர்வமான காலையில இட வைப்பதற்கு எந்த ஒரு விச ஜந்துகளும் தீண்டாமல் இருப்பதற்காக இந்த சுகத்தில் வாக்கியனாவையும் குடும்பத்தாவின் வழக்கு குலத்தின் சுதாவை நாம் ஓடிட்டு என்ன செய்யணும் தூங்குறேன். அன்புகளை ஐந்து பார்க்கிறோம். தூங்குகிற நேரத்துல நம்ம என்ன செய்யணும் அது அப்படியே வாய குழந்தைக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மணி வரைக்கும் நல்ல ஒரு படம் ஓடிக்கிட்டு நல்ல சீரியல் அதை பார்த்துக்கிட்டே தான் நம்ம என்ன செய்யணும் தூங்குறோம். அன்புக்குரியவர்களே அந்நாமத்தில் இபாதா தூக்கம் என்பது ஒரு இபாதத்தை அதற்கும் பல சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் சாதிகள் என்ன செய்வாங்க தூங்குகிற நேரத்தில் ஒழு செய்வாங்க. ஒழு செஞ்சுட்டு சில அவதாரத்தில் எல்லாம் ஓதி ஊதிட்டு சுறாக்களை எல்லாம் ஓடி ஊதிக்கிட்டு துவாக்களை எல்லாம் ஓடி ஊதிக்கிட்டு என்ன செய்வாங்க உறங்குவாங்க. நம்ம இன்று பார்க்கிறோம் என்ன செய்யலாம் செய்தானுடைய அந்த வெட்டியை பார்த்துட்டு அப்படியே வாய பழகிட்டு நல்லா அழகா இருக்கிறார் படம் நல்லா ஓடுது நாளம் இவன் பார்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் தூங்கும். அன்புக்குரியவர்களே நாம் தூங்குகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை வருவது என்னங்க லாரிதாக எல்லாம் ஒன்பது சொல்றேன். அதனாலதான் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நிஷா தொழுகை முடிஞ்ச உடனே லாரியாக இல்லதான் என்ற அந்த கலிமாவை நாம் உச்சரிக்கிறோம். ஏன் உச்சரிக்கிறோம் என்று தெரியுமா? நமக்கு தூங்குகின்ற நேரத்திலையும் கூட மோத்து வந்து என்ன செய்யுது மோத்து வந்துட்டாக்கா களிமா சொன்னவர்களாகவே என்ன செய்வோம் மரணிக்கிறோம். அதன் காரணமாக நாம் என்ன செய்யறோம் இரவு நேரங்களில் தூங்குகின்ற நேரத்திலையும் நிஷா தொழுகை முடிஞ்சோட இந்த களிமாவை சொல்லிட்டு யாரையும் அதிகமான முறைகளை பேசாம நம்ம சாப்பிட்டு படுத்துட்டா ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மௌத் வந்து விட்டார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மௌத் வந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உச்சரித்தவராக நம்ம என்ன செய்யணும் இறந்து போயிடும். அதனால மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். கலிமா சொன்னவர்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமையில என்ன செய்வாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. அதன் காரணமாக தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய சமுதாய மக்கள் எல்லா விஷயத்திலும் அசால்ட்டா இருக்கிறாங்க. இவ்வாறு ரொம்ப கம்மி. அதிகமான முறையில திக்ர் செய்வதில்லை, அதிகமான முறையில அல்லாஹ்வுடைய தௌபா செய்வதில்லை. நம்ம அறியாமையே நம்ம என்ன செய்யணும் நமக்கு தெரியாமையே நாம் பாவம் செஞ்சிருக்கலாம். நமக்கு அறியாமையே என்ன செய்வோம் நல்லது நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது தீமையாக இருக்கலாம். அதன் காரணமாக தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னாலேயே என்று அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருகிறேன். அன்புக்குரியவர்களே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இன்னொரு சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. சபூ மசானிக்கா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இந்த 7 ஆயத்துக்கள் கொண்ட இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதுவது என்று ஒரு அர்த்தம். அன்புக்குரியவர்களே அதனாலதான் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் எல்லாவற்றிற்கும் என்ன செய்வோம் பயன்படுத்துறோம். எல்லாம் தொழுகையில இருந்து அதெல்லாம் வந்து ஒரு துஆதான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை என்ன சொல்லப்படுகிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தால் எல்லோரையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைச்சித்து வளர்க்கக்கூடிய இந்த ரப்புல் ஆலமீனை நம்ம என்ன செய்யணும் வணங்குறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மான்கிறவன் அர்-ரஹீம் இரக்கம் காட்டக்கூடியவன். மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளில் என்ன செய்யுது? தீர்ப்பு நாளில் அதிபதி அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன சொல்லப்படுது?
சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துஆ. அப்ப அல்லாஹ்வை வந்து நம்ம என்ன செய்யணும்? பேசுவதற்கு முதன்மையானது சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் ஓதி ஆவது. பரது தொழுகையா இருந்தாலும் சரி, சுன்னத் தொழுகையா இருந்தாலும் சரி, பரது தொழுகையில கண்டிப்பா என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனா தொழுகையை கூடு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலண்டா தொழுகக்கூடாது. அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வருது. சுன்னத் தொழுகையிலையும் அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு கட்டாயக்கிழமை அது ஓதுனாதான் தொழுகை கூடு. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி பேசுவதற்கு ஏராளமான சான்றுகளும் ஏராளமான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வாய்ந்த அந்த சூரா. அன்புக்குரியவர்களே, இப்னு சீனா என்ற ஒரு மருத்துவருக்கு அவர்களுடைய அந்த லட்சணம், அவருடைய லட்சணத்தை பாருங்க. அவங்க மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாரு. எல்லாரும் என்ன செய்யாரு? கைத்த வரைக்கும் சொன்னாங்க, கையை பிடிப்பாங்க. நீ என்ன செஞ்சீங்களா? நிறைய விருந்துக்குதா அதெல்லாம் உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் சில பேர் என்ன செய்யறாங்க? ஏமாத்திக்கிறாங்க. மனிதனுடைய உடல்ல சில நோய்கள் இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? காசு அடிச்சுக்கிறாங்க. அது போல மூணு காலத்திலையும் ஒரு இப்னு சீனா என்ற ஒரு மனிதனே ஒரு மருத்துவர் அந்த ஒரு காலத்துல என்ன செஞ்சாரு? ஒரு அரசன், அந்த அரசனுக்கு என்ன செஞ்சு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு, அதாவது வழியில வந்து துடிக்கிறாரு. கல் ஏற்பட்டிருக்கு வயிற்றுல, வயிற்றுல ஒரு கல் மிகப்பெரிய ஒரு கட்டியே ஏற்பட்டிருக்கு. அதை வந்து சரி செய்வேன். சரி செய்வதற்காக அவர் என்ன செய்யறாரு? ஏராளமான குறைகளை கால வாங்கிட்டு என்ன செய்யறாரு? சரி செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் ஏராளமான முறையில ஒரு பெரியவர் வர்றாரு. ஒரு சாதிக்கான ஒரு மனுஷர் வர்றாரு. அவர் ரொம்ப ஆதிப்புக்கில்லா மிகப்பெரிய ஒரு பெரியார். அப்படிப்பட்ட பெரியார் அவரை அந்த அரசரை பார்ப்பதற்காக வருகிறார். வருகின்ற நேரத்தில் இந்த விஷயம் இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியா வரல அப்படின்னு அந்த அரசர் சொல்ல, உடனே இந்த பெரியவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? சூரத்துல் ஃபாத்திஹாவை என்ன செய்யறாரு? 3 தடவை என்ன செய்யறாரு? ஓதி அந்த வறட்சி இடத்துல, அந்த கட்டி பிடிக்கக்கூடிய அந்த இடத்துல ஓதி ஊதுகிறார். இவருக்கு இவர் பார்த்து என்ன முழுக்கு என்னவா சொல்றாரு முடியாது. என்ன செஞ்சுக்கிறாரு? நம்ம மருந்து கொடுத்துட்டு வீட்டு பண்ணிருக்கீங்களா? இவர் என்ன செஞ்சுக்கிற உடனே ஊதிதான பார்க்கிறாரு. இவரு என்ன செய்யறாரு? ஊதிதான பார்க்கிறாரு. இதுல என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து இந்த இப்னு சீனா என்ற அந்த மருத்துவரை ஏராளமாக பார்க்கிறாரு. என்ன நடக்க போகுது? அன்புடையவர்களே, இந்த பெரியவர் ஓதுகிறார் ஓதி ஊதுகிறவர்களை என்ன செஞ்சு அந்த இடம் கட்டி அறுத்து விட்டது. அவர் என்ன செஞ்சாரு? சலாமத் பெற்றார். அன்புடையவர்களே, இப்படிப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் நமக்கு சான்றாக இருக்கிறது. அன்புடையவர்களே, நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஏதாவது அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்ட்டு சிலர்கள் நூற்றி பேசுகிறார்கள். அன்புடையவர்களே, காலகட்டத்திலே நடந்த வரலாற்று நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறது. அன்புடையவர்களே, ஒரு திராவிட பெருமானார் என்ன செஞ்சாரு? ரோடு போயிட்டு இருந்தாரு. ஒரு ராஜன் இவருடைய வசதியான ஆளு, அவருக்கு என்ன செஞ்சு காக்கா ஒழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. காக்கா ஒழிப்பு ஏற்பட்டது. அவர் அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்காரு. எதுவுமே செய்ய முடியல. உடனே என்ன செஞ்சாங்க? ஒரு சாமி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதினார். அதன் காரணமாக அவருக்கு அவர் என்ன செஞ்சாரு? சலாமத் பெற்று எழுதி அந்த சாமியை வீட்டில் கூட்டிட்டு போனார். வீட்டில் கூட்டிட்டு போய் ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சாரு? அன்பளிப்பாக வழங்கினார். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி ஏழை சஹாபி தெரிந்து பார்த்தாங்க. இந்த சஹாபி ஒட்டகத்துல போனாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எப்படி இங்க ஒட்டகம் வந்து உங்களுக்கு விளக்கத்தை சொன்னார் அந்த சஹாபி. நபியே நாயகமே, நான் திருவுடமா சென்று கொண்டிருந்தேன்.
காக்கா வலிப்பிலே அவர் வெற்றி கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடிந்தேன். அவர் சலாமத்தாக பெற்றார். சலாமத் பெற்றவுடனே அவர் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த ஒட்டகத்தில் இணைந்தார். கனிமத்தாக அன்பளிப்பாக சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாம் இருக்க வேண்டும். ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டாங்களா? சொல்லல. என் பெருமான சொல்லலாமே சொல்லும்போது அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கிறது. அப்படி என்றால் இன்று சிலர்கள் போதை பார்த்து சில கனிமத் பொருட்களை வாங்குறது காசுக்காக எதிர்பார்க்கிறாங்க. இவர்களோட அன்பளிப்பை அதிகமாக எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சிலர்கள் தூக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் பெருமான சொல்லலாமே காலகட்டத்தில் இந்த சஹாபி திருமண நாளுக்கு ஒரு ராஜா ஒரு வசதியான ஆளு என்ன செஞ்சுக்காரு, ஒரு ஒட்டகத்தை பரிசாக வழங்கினார் என்று சொன்னால் நாம் கனிமத்தாக வரக்கூடிய ஒரு 10 ஒரு அஞ்சு நல்ல சிவாவா இருந்துச்சு. ஒரு 1000 பாத்தியா போய் முடித்தாரு. அது நல்ல ஜெயப்பற்றி எதிர்த்தார் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரருக்கு அன்பளிப்பு கொடுப்பது தவறு கிடையாது. அன்பளிப்பு கொடுப்பது அல்லது சரியாமாக கொடுப்பது தவறு கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதை போன்ற வரலாற்று நிகழ்வுகளை யாரும் பேசுவதற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி கூறுவதற்கு பல அடையாளங்கள் பல அத்தாட்சிகள் நமக்கு இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு சாதாரணமான சூரா கிடையாது. சில ஆலிம் சாஹிப்கள் ஃபாத்திஹா சொன்னா சில இளைஞர்கள் செய்றாங்க, கிண்டல் பண்றாங்க. ஃபாத்திஹா அப்படின்னு செய்றாங்க. ஃபாத்திஹா சொல்றாங்க, அது ஃபாத்திஹா சொன்னா அது ஃபாத்திஹா சொல்ல ஓதுங்க. எல்லாவற்றையும் இருக்கும் என்ன செய்யலாம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதுங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, உடல் ரீதியா கஷ்டமா இருக்கா, மன ரீதியா கஷ்டமா இருக்கா, வீட்டுல ஒரு நாட்டங்கள் விளையாடுமா, இவர்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்க என்ன செய்யுங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு என்ன செய்யுங்க? துவக்கிடுங்க. அதோட ஃபாத்திஹா அதனுடைய விஷயம் சொல்றதுக்கு தெரியல, ஏராளமான பேசுறார்கள். இந்த அஜத் என்ன செய்யறாரு? அது ஃபாத்திஹா அப்படின்னு சொல்றாரு. ஃபாத்திஹா அப்படின்னு அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை நாம் அறிஞ்சிருந்தா, அதனுடைய சிறப்பை நாம் விளங்கியிருந்தா நம்ம அப்படின்னா என்ன செய்ய மாட்டோம்? அந்த எந்த ஆதித்தாயும் எந்த அஜத்தையும் என்ன செய்ய மாட்டோம்? ஒரு ஏழமா பேச மாட்டோம். சில குதர்க்கவாதிகள் அவர்களுடைய அவர்கள் பயன்படுவதற்காக எதிர்கட்சி மாதிரி இன்று நாம் பார்க்கிறோங்க. ஒரு திமுக அதிமுக எதிர்கட்சி, அதே போன்று அவர்கள் விரும்புவது கேட்கிறது, இவர்கள் அவர்களுக்கு கேட்கிறது. அப்படின்னா மக்கள் ஏமாந்தவங்க அவாம சாதாரணமான பொதுமக்கள் என்ன செய்யறாங்க? யார் சொல்றது கேட்கிறது அவங்களுக்கு தெரியாது. யார் சொல்றது கேட்கிறது? நமக்கு சென்ற வாரமா நாம் பேசணும். 73 கூட்டம் சொல்றோம். அது ஒரே ஒரு கூட்டம் தான் கொடுக்கும் தெரிவிக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே யார் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் பேசுறாங்க. யார் சொல்றதா கேட்கிறதா? தொப்பி போடுறது சொல்றாரு, முன்னாள் தொப்பி போடவான்னு சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் பேசுறாங்க. இஸ்லாம் என்பது சன்மார்க்கம். அதுல எந்த ஒரு பாரம்பரியமும் கிடையாது. ஓதி ஊதுவதன் மூலமாக அருள் விமானம் அளிக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு சூறாக்கள் குர்ஆன்ல எந்த ஆயத்தை என்னது எல்லாமே மகிமை வாய்ந்ததுதான். அதிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில ஆயத்துகள் சூறாக்கள் நமக்கு ஹதீஸ் மூலமாக காண கிடைக்கின்றன. அதிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டதில் முதன்மையானது சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கு அதிகமா நம்ம ஓடிட்டே இருக்கிறது. சர்வம் அதானி திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துகள், திரும்ப ஓதக்கூடிய 7 ஆயத்துக்களை ஓதிட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நாட்டங்களும் சேர்க்கங்களும் எல்லாம் என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? நிறைவேற்றி கொடுப்பான். பசியுடைய நேரத்தில் அல்ஹம்து சூரா ஓதிட்டு துஆ கேளுங்க, பசியை நீக்கப்படும். அதே போன்றுதான் யாசீன் சூரா இருக்கு. யாசீன் சூரா குர்ஆனுக்கு சிலை. அதே போன்று
தக்குவாவுக்கு அடித்தளம். அன்புடையவர்களே, நாம் அதிகமாக ஓடக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹா தான். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலையும் சாதாரணத்திலையும் ஒவ்வொரு நேரங்களிலையும் சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் மட்டும் முதலில்லை, எல்லாவற்றிற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா தான் வருது. ஒரு வீட்டுல உள்ள கூட்டவுடனே ஒரு நல்ல விஷயத்தை வழங்க போகுதுன்னாக்கா அல் ஃபாத்திஹா அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அல் ஃபாத்திஹா ஓதி செய்யணும். அனுபவர்களே, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் சேர்த்து ஓதுனாக்கா சைத்தானுடைய அந்த சூழ்ச்சிகள் என்ன செய்யணும், முறியடிக்கப்படும். மிகப்பெரிய வரலாறு அதனுடைய விளக்கங்கள்லாம் இருக்கு. எதற்காக அந்த சூறா இறக்கப்பட்டாலும் அதனுடைய விளக்கம் நல்லா இருக்கு. அனுபவர்களே, நம்முடைய சப்ஜெக்ட் என்னன்னா சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா சிறப்பாக வந்து கழிக்கணும். அனுபவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் அதிகமான முறையில ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு தொழுகைகளையும் நாம் ஓடி அல்லாஹ்வுடைய இடத்திலே நாம் என்ன செய்யணும், கேட்கப்படுவதாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com